Taste the Daily. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்யும் மத்திய அரசு விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்யாதது வருத்தமளிப்பதாக விவசாயிகள் மத்திய பட்ஜெட் குறித்து வேதனை தெரிவித்துள்ளனர். 2025-26 ஆண்டிற்கான மத்திய அரசு தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கான அறிவிப்பில் எம்.எஸ். சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரையை அமுல்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக விவசாயிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் இந்த பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டிருப்பது மிகுந்த வேதனையை அளிக்கிறது. அதோடு விவசாயிகளுடைய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கப்படவில்லை. ஆனால் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும் தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக பலாயிரம் கோடி கடன்களை தள்ளுபடி செய்கின்ற இந்த அரசிற்கு ஏனோ விவசாயிகள் மீது கரிசனம் இல்லை, மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. அதோடு வனவிலங்கு பட்டியலிலிருந்து காட்டுப்பன்றிகளை நீக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கை ஏற்கப்படவில்லை. விவசாய விளைநிலங்களை சேதம் ஏற்படுத்தும் பன்றிகளை வனவிலங்கு பட்டியலிருந்து நீக்கும் அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டுமே உண்டு என்பதால் இந்த விவசாயிகளின் கோரிக்கையும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. அதோடு விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படவில்லை. வளர்ந்து வருகின்ற மக்கள் தொகைக்கு ஏற்ப படித்த வேலை இல்லாத இளைஞர்களுக்காக வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புதிய தொழிற்சாலைகளோ அல்லது ஏற்கனவே அமைந்துள்ள தொழிற்சாலை விரிவாக்கம் செய்வதோ அதற்கான அறிவிப்புகள் எதுவும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. வட மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் தென் மாநிலங்களுக்கு வழங்கப்படாதது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது.